ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து இஸ்ரோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் போஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 2. ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் பண்ணலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி குவாலிஃபிகேஷன் இன் ஃபிசிக்ஸ், ஸோ அது ஃபிசிக்ஸ், ஜியோ ஃபிசிக்ஸ், மெட்ராலஜி ஃபிசிக்ஸ், மெட்ராலஜிக்கல் இன்ஜினியரிங், ஸோ இந்த கேட்டகரிக்கு தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சேனலோடைய ரீசன்ஸ் வீடியோஸில். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஏ ஆப்ஷனை வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஸோ ஏன் மார்க் பண்ணோன்றதுக்கான ரீசன் பாருங்கள். இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த சூட்டபிலிட்டி ஆஃப் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் டியூ டு. ஸோ நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸில் வந்து நம்ம நிறைய எர்த்தோடைய சர்ஃபேஸை வந்து நிறைய பிரிப்போம். ஸ்ட்ராட்டோஸ்பியர், மோனோஸ்பியர் அந்த மாதிரி நிறையா பிரித்து வச்சுருப்போம். ஸோ அதில் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்து எதை வந்து அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து ஆப்ஷன் ஏன்னு போட்டிருந்தேன். அதனால தான் அந்த ஆப்ஷனுக்கு வந்து நம்ம ஒரு 8 ஆன்சர் நீங்கள் இதிலே பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ யூவி ரேடியேஷனை வந்து ஓசோன் லேயரில் தான் வந்து அப்சர்வ் வந்து பண்ணணுன்றதை நம்ம அதனால் போட்டிருந்தோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த ப்ரீடெமோனிக் கேஸ் ப்ரெசன்ட் இன் த எர்த் எக்ஸோஸ்பியர். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். கெமிக்கல் ஸ்டூடெண்ட், கெமிஸ்ட்ரி இல்லை கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எக்ஸோ தெர்மல் ப்ராசஸ் இல்லை எண்டோ தெர்மல் ப்ராசஸ் இல்லை எண்டோ தெர்மல் ரியாக்ஷன்ஸ்லாம் அவங்க படிச்சிருப்பாங்க, நல்லா வந்து கிளியராக இருக்கும். ஸோ எக்ஸோஸ்பியர்னால் பூமி சர்ஃபேஸை விட்டு வெளியே, அதே வந்து எண்டோ ப்ராசஸ்னால் பூமியோடைய உள்ள. ஸோ இது வந்து தான் நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து பூமிக்கு வெளியே வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம ஆக்சிஜன் அண்ட் ஹீலியம் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெக்ராஜியன் சிஸ்டம் வந்து கேட்டிருந்தாங்க. L=T-V வந்து லெக்ராஜியன் ஈக்குவேஷன். ஸோ அதிலிருந்து அடுத்து வந்து அது எப்படி வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ அவங்க வந்து லெக்ராஜியன் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து காஸ்ட் MLG இதெல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அந்த ஈக்குவேஷன் வந்து நெக்ஸ்ட் எப்படி மாறும்னு கேட்டிருந்தாங்க. நாம் வந்து ω.sin²θ அப்படி வந்து ψ.ω² நம்ம வந்து மாறும்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 டைமென்ஷனல் ஃபோர்ஸ் ஃபீல்டு. ஓகே, 2 டைமென்ஷனலில் வந்து 2 வந்து எக்ஸ் வெக்டார் அண்ட் ஒய் வெக்டார் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸ் ஃபீல்டு கன்வர்சேஷன் AB உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஆஸ் யூஷுவலாக 2 and 4ன்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த 50% ஆஃப் மாஸ் ஆஃப் த அட்டாமிக் ஸ்பியர். ஓகேவா? ஸோ அது கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது நம்மளுடைய அட்மாஸ்பியர், அந்த எர்த்தோடைய அட்மாஸ்பியர்லேருந்து 50% வந்து மாஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. நாம் வந்து பிலோ 50 கிலோமீட்டர். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்ஃபேஸ், நம்ம லிவிங் பண்ணுற அந்த சர்ஃபேஸிலிருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் போனீங்கன்னா நம்மளுடைய ப்ரெஷரு, மாஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதே வந்து 5 கிலோமீட்டருக்கு மேலே போணுச்சுன்னா நம்ம ஒவ்வொரு மில்லி கிராமும் கூட நமக்கு வந்து பெரிய ஒரு கேஜி 2 கேஜி வந்து வெயிட் அதிகமாக காட்டும். சரிங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு செர்டைன் லிமிட் வரைக்குமே எல்லா ட்ரீஸுமே வளரும். அதுக்கு மேலே எந்த ட்ரீஸும் வளர்ந்துருக்காது. மூங்கில் மரம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டு வளரும், மிகப்பெரிய ஹைட்டாக வளரும். ஆனால் பட் வந்து அதுக்கு மேலே அதால் வளர முடியாது. ஸோ அதுதான் அந்த 50% ஆஃப் மாஸ்ன்றது அந்த கொஸ்டினுக்கான அர்த்தம். அடுத்து பாருங்கள். டைப்பிக்கல் அட்மாஸ்பியர் காலம் அட்பண்டன்ஸ் ஆஃப் O3னா ஓசோன். சரிங்களா? ஓவர் த ஈக்குவல் ரீஜியன் இஸ். ஸோ நான் ஆஸ் யூஷுவலாக இதுக்கும் வந்து 200 DU போட்டிருந்தேன். அது இதுவும் ரைட்டாக இருக்குன்னு போட்டிருந்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா f(x) = e⁻sin x சொல்லி கேட்டிருந்தாங்க. x=0னா அப்போ e⁻anything 0னா அப்போ 0ன்னு சொல்லி இந்த ஆன்சரை வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். இந்த கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் இன் அட்டாமிக் ஸ்பியர் இஸ் அப்சர்வ்டு. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நான் வந்து தப்பாக போட்டுட்டேன். ஏன்னா ஸோ 7 ஆப்ஷனுக்கும் நம்ம ஏவை போட்டோம், 8க்கும் ஏவை போட்டோம்னு போட்டோம். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர்ஸ். ஆனால் பட் நான் வந்து டெட்ரோஸ்பியர்ஸ்ன்னு நம்ம வந்து ஆப்ஷனை வந்து மார்க் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்கள். வர்மஸ்ட் அட்டாமிக் அட்மாஸ்பியர் இஸ் லேயர்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. வர்மஸ்ட்னா அது தெர்மோஸ்பியரில் தான் வந்து அங்கே வந்து ட்ரை ஏரே இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த பிளானட் இஸ் மூவி ஹைலி. ஸோ நம்ம வந்து கெப்லர்ஸ் லா படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கும் ஃபர்தஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா இந்த 300 வந்து எப்படி 300 டைம்ஸ் ஸ்மால்னா அப்போ நீங்கள் வந்து இது எப்படி மென்ஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சரும் 1/√3 நம்ம போட்டிருந்தோம். சரிங்களா? அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். இந்த சைக்ளோன் இஸ் ஜென்ரலி ஆப்சன்ட் ஓவர் த பே ஆஃப் பெங்கால் டூரிங் த சம்மர் மான்சூன் சீசன். திஸ் இஸ் மெயின்லி டியூ டு அப்படின்னு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. எதனால் வருதுன்னா இந்த ஸ்ட்ராங் வெர்டிக்கல்
wind shear in the troposphere இல்லை low level வெட்டாசிட்டி இந்த ஆப்ஷன் இந்த பே ஆஃப் பெங்கால். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் பியை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து உங்களுக்கு கம்யூட்டேஷன் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டை வந்து ஸ்பின் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து கேட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினை தான் அவங்க வந்து திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்லேருந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஒரு சில கொஷின் வந்திருந்தது. ஸோ அப்புறம் 15வது கொஷின் பாருங்கள். அடுத்து 16வது கொஷின் பாருங்கள், பிவி = RT ஓகேங்களா, இந்த கேஸ் சிஸ்டம் அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. 17வது கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் பார்ட்டிகல்லேருந்து அந்த கொஷினை வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 18வது பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஃபிக்கல் ஓகேங்களா, 2 டைமிக் அடியாபாட்டிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல் டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம், அதுலேருந்து இது கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் சிம்பிள் கொஷினாக தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த அரேஞ்ச் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ நம்ம எப்போவுமே வந்து டிக்ரீசிங் இல்லை டிஃப்ரென்ஸ் தான் படிச்சிருப்போம், அதே தான் இங்கே கேட்டிருக்காங்க. காமா ரே, ரேடியோ வேவ், விசிபிள் லைட், அல்ட்ரா வயலட் ரே சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம எதை முதல்ல பார்ப்போம், எதை முதல்ல பார்க்க முடியாது, அந்த வேவ் ரீஜன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் டிக்ரீசிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் 20 பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி லாங் சேஞ்ச் யூனிஃபார்ம்லி டென்சிட்டி, அந்த எலக்ட்ரானுடைய டென்சிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க, அதை பற்றி பாருங்கள். அடுத்து வந்து சூப்பர் கம்ப்ரஸர்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து இந்தியன் ஓஷனுடைய டைஃபோல் ஐஓடினா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோடைய ஈக்குவேஷனை கேட்டு அது எதில் ராங்காக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அதை வந்து ரீஃப்ராக்ஷனாக இல்லை ரீஃப்ராக்ஷனாக கேட்டிருந்தாங்க. அது வந்து எப்போவுமே ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுன்னு இப்போ நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருந்தோம். 25 கொஸ்டின் பாருங்கள், அப்புறம் 26 பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் வந்து லென்த்தாக போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அடுத்து பார்ட் 2ல் வந்து மீதியை வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு 30 கொஸ்டின் வரைக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ பாருங்கள் அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம், போர் மாடல், இந்த ஈக்குவேஷன்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாக்டாகவும் ஆன்சர் கொடுப்பாங்க, அதை ஒரு சேஞ்ச் பண்ணி ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்றதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்து வந்து மெகா ஹெட்ஸு, இது கிலோ வாட்ஸில் கொடுத்துருவாங்க, அப்புறமா மெகா வாட்ஸ் கன்வெர்ட் பண்ணுவாங்க, அப்புறமா அட்டாமிக் மோல் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து 30ல் இருந்துமே ஒரு 35 கொஸ்டின் வரைக்குமே எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதே சமயத்தில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஆன்சரை எலிமினேட் பண்ணியா கூட நம்மளோட ஆன்சர் வந்து பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இதெல்லாம் கெஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ எப்படி ஆன்சர் ரிசல்ட் வருதுன்னு தெரியாது. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு ரிவ்யூ பார்க்கணுன்றதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் லென்த்தாக போகும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 34 கேட்டிருக்காங்க. இந்த லைட் ஆஃப் த 600 நேனோமீட்டர். அடுத்து வந்து இந்த அஸ்ட்ரானட் வந்து எப்படி அவங்க லைட் இயரில் ட்ராவல் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி போவாங்க, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து CO2 அட்மாஸ்பியரிக் லெவலில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இதெல்லாமே பார்த்துட்டு வாங்க. அடுத்து பாருங்கள், இந்த ஐடென்டிஃபை த பாசிட்டிவ் ஃபீட்பேக் லைன் இஸ் கிவன் ஃப்ளோ. ஸோ இதில் வந்து என்னென்னா வேகன் ட்ரெயின், இதில் ஏதாவது வந்து 2 வந்து ஒரே நம்ம ரீசனிங் பண்ணும்போது ஒரு ஐடியா கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரீசனிங் ஐடியா கொஷின் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட் த அன்னோன் கெப்பாசிட்டன்ஸோடைய வேல்யூ. நீங்கள் இதெல்லாம் ஜேஇ கொஷின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அந்த ரேஷியோ ஆஃப் த சிபி அண்ட் சிவி, இந்த கேஸ் ஆஃப் த அடியோபாட்டிக் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப பேசிக்காக தான் கேட்டிருந்தாங்க, ஒரு ஜென்ரல் கொஷின் தான் இதெல்லாமே. இதெல்லாம் ஸ்டாட்டிக்ஸ் கொஷின் தான். நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐதெர்பிக்கல் சைக்ளோன் கேரஸ்டாக் பை ஸோ டீப் கன்வர்ஷன் ஐஸ் விண்ட் ஸ்பீட். ஸோ இது அடுத்து பாருங்கள், fog is generally formed in the atmospheric condition. ஸோ அது எப்படி வந்து மேகமூட்டங்கள் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. the molecular weight is dry air is approximately 2. ஸோ அடுத்த கொஸ்டின்லாம் பாருங்கள், 48 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 49வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ டெம்பரேச்சர் சி சர்ஃபேஸில் வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிலோ 28 டிகிரியா இல்லை பிலோ 90 டிகிரியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்மிஷன் பவுண்ட்ரி லேயர் எப்படி இருக்கும் அதை பற்றின ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. லைன் கனெக்டிங் ஏரியா ஆஃப் ஈக்குவலன்ட் விண்ட் எனர்ஜி, அந்த ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஷன் monthly mean sea level.
அந்த டர்பினிட்டி அடுத்து இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்து ஈஸியாக தான் கேட்பேன். ஏன்னா ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் இதில் கேட்டிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் தான் வந்து இஸ்ரோடைய ப்ராஜெக்டை வந்து எடுத்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் எல்லாம் ரொம்ப அந்த எந்த மாதிரி ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து எதுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம்னா இந்த ஜியோ பிசிக்ஸ் ஒன்று அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து அந்த அட்மாஸ்பியர் ரிலேட்டடாக வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொஷின், ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டெல்லாம் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்மளும் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஒமேகா சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறது, பொட்டன்ஷியல் எனர்ஜி, அப்புறமா T = IV இதெல்லாமே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து இஸ்ரோ எக்ஸாம் பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.